வணக்கம் நண்பர்களே. 1957 தேர்தலில் அண்ணாதுரை அவர்கள், திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரை அவர்கள் என்ன தேர்தல் அறிக்கை தயார் செய்தார்? அது கிட்டத்தட்ட ஒரு 40, இங்கே ஒரு 20, 49 வருஷம் ஆச்சு. மன்னிக்கணும், 60, கிட்டத்தட்ட 69 வருஷம் ஆச்சு. 57 தேர்தலை சந்திக்கும் போது, அப்போ 59 தேர்தலில் அண்ணாதுரை அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை என்ன? அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை இந்த 69 வருஷம் கழிச்சாவது நிறைவேற்றிருக்கீங்களா? இல்லை அந்த தேர்தல் அறிக்கையினுடைய மாடல் உங்களுக்கு தெரியுமா? அதில் பெண்கள் முன்னேற்றம் குறித்து ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அல்லது ஜாதியை ஒழிப்போம் என்று ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிந்து 57 இருந்த அந்த தேர்தல் அறிக்கையில் இருந்த ஒரு அம்சத்தை குறிப்பிடுகிறேன். தாழ்த்தப்பட்ட மக்களின் அந்த சாதிய அடையாளத்தை நீக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஒரு நகரத்தின் குறிப்பிட்ட பகுதியில் வசிப்பதை விடுத்து அவர்களை நகரத்திற்குள் கொண்டு வருவதன் மூலமாக நாம் அந்த சமத்துவத்தை அடைய முடியும். இது ப்ராக்டிக்கலாக அண்ணாதுரை சொன்னது. இதை 57 தேர்தலில் அண்ணாதுரை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக அவர் கூறியிருக்கிறார் என்று நான் படித்து பார்த்திருக்கிறேன். 57 நான் பிறந்தவன் கூட கிடையாது. ஸோ அந்த தேர்தல் அறிக்கையில் இப்போது அப்படி ஒன்று இருக்கிறது, இல்லை அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்கிறது என்பது ஸ்டாலினுக்கு தெரியுமா, இல்லை இன்றைய திமுகவிற்கு தெரியுமா, இல்லை யாராவது ஒருத்தருக்கு, இப்போ இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? ஸ்டாலின் தான் இருக்கையிலேயும் அவருக்கு மூத்தவர் துரைமுருகன். அவங்களுக்குலாம் இப்போ இப்படி ஒரு அறிக்கை இருந்தது தெரியுமா? அந்த அறிக்கையில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டோமான்னு தெரியுமா? 57 திமுகவில் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் 69 வருடங்கள் கழித்து நாங்கள் போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், இனிமேல் நிறைவேற்ற போகிறோம், இப்போ ஒரு புது வாக்குறுதி கொடுக்குறோம். ஸோ வாக்குறுதிகள் அளிப்பதும் அதை நிறைவேற்றாமல் விடுவதும் திமுகவினுடைய ஒரு வழக்கமான கதையாக இருக்கிறதோ என்று ஒரு சந்தேகம் வருகிறது. மூத்த திமுகவினர் ஒருவேளை அவர்களுக்கு விவரம் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதில் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.